அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ ஒரு பதிவு, என்ன பதிவுனா, ரொம்ப பேருக்கு இன்னும் குழப்பம்தான். இதில் கால சர்ப யோகமா கால சர்ப தோஷமா, அந்த மாதிரி நான் என் கையில் கேட்குறவங்களுக்கு கால சர்ப யோகம்னுவேன். ஐயா இல்லையா, அந்த ஜோஷரு கால சர்ப தோஷன்றாரு அப்படின்வாங்க. இருக்கலாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கால சர்ப தோஷன்றது என்ன செய்து, ஒரு 40 வயசு வரைக்கும், அதாவது 35 வரைக்கும் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, 40க்கு மேலே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால தான் அவங்க அது தோஷம் கால சர்ப தோஷம். சரி, கால சர்ப தோஷம்னா ஜாதகம் எப்படி இருக்கும் அதை நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஜாதகம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான், அதாவது உலக அளவில் தெரிஞ்சவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் ஜாதகத்தில், அதாவது கால சர்ப யோகம்னா என்னென்னு, லக்னத்துக்கு இந்த பக்கத்தில் இல்லை அந்த பக்கத்தில் ராகு கேதுக்கு மையத்தில் எல்லா கிரகமும் வந்துவிட்டால், அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடப்பட்டிருந்தால் அது கால சர்ப தோஷம். அதுதான் சொல்லுவாங்க கால சர்ப தோஷம். அதுக்கு என்னையா நிவர்த்தி, காலாஸ்திரிக்கு போங்க, 3 தடவை போய் பரிகாரம் பண்ணிடுவாங்க, ஒரே லைன், அவ்வளோதான். சரி, அது செய்தால் நல்லது தான். விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் வைங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது கிரகசாந்திக்கு நல்லது. இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கு மையத்திலே எல்லா கிரகம் வந்ததுனால இது கால சர்ப தோஷம்ன்றாங்க. ஆனால் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், ரொம்ப ஜாதகம் பார்த்துருக்கிறேன். என்னை பொறுத்தின வரைக்கும் இது கால சர்ப யோகம். அதான் நான் சொல்லுவேன். லக்னத்தையே பார்க்காதீங்க, ராகு கேதுக்கு மையத்தில் எல்லா கிரகம், அவ்வளோதான். அதுதான் பாயிண்ட். கால சர்ப தோஷம் யோகம் ரெண்டும் சேர்ந்தது தான் இது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ரொம்ப பேர் பார்க்குறதில்ல. இப்போது ரஜினிகாந்த் சார் அவர்களும் சொன்னார், நான் படாத பாடு இல்லை, அவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில், 1க்கு 2 3 இடம்லாம் போனேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ இன்னல்கள், வாழ்க்கையாக அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டேன். ஆமாம், சிரமப்பட செய்யும், இது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிலாம் சிரமப்பட்டு இன்றைக்கி உச்சியில் வரார். அதுதான் கால சர்ப யோகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு நீங்கள் பள்ளத்தில் உயரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பிரமாதமாக மேலே வந்துடுவீங்க. டவுட்டே வானா. கால சர்ப தோஷம் என் ஜாதகம், நான் என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோ அப்படின்னு இருக்கிறவங்க தளராதிங்க, கேரண்டியாக சொல்லுவேன். அதில் சில பாயிண்ட்டு பார்க்கணும். என்ன பாயிண்ட்டுன்னா, கால சர்வ தோஷம்னு வைங்க, இதில் மற்ற கிரகம் யோகம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லக்னத்துக்கு 2 11 கூடியவன் யோகமாக இருந்தால் பிரமாதமாக வருவாங்க, அவங்க கையில் பணம் புரளும் கோடிக்கணக்கில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இவர் ஜாதகம் பாருங்கள், லக்னத்துக்கு 2 11 கூடிய புதன் பஞ்சமத்தில், பார்த்தீங்களா? அதுதான் முன்ன சொன்னேன், 2 11 கூடியவன் 5ல் 9ல் 11லேயே இருந்தாலும் யோகத்தை கொடுப்பான். அது எந்த தோஷமாக இருக்கட்டும், கால சர்ப தோஷமோ கால சர்ப யோகமோ இருக்கட்டும், கொடுத்தே தீரும். இந்த கால சர்ப தோஷம் யோகமாக மாறிடும். அது மட்டுமல்ல, இவர் லக்னத்துக்கு 7 8 9 10 11 கூடியவன், இது சுக்கிரன் இல்லம், இது புதன் இல்லம். 10 11 கூடியவன் இணைந்தால் நில விளைவு யோகம். எங்கே பார்த்தாலும் லேண்டு, எங்கே பார்த்தாலும் வீடு வாங்கி போடலாம், போட்டு இருப்பார், நம்ம பார்க்கல, செய்வாங்க. அதுதான் நில விளைவு யோகம் இருக்குது பாருங்க. பஞ்சமத்தில் புதனோ சுக்கிரனோ ஆச்சா. அது மட்டுமல்ல, இந்த கால சர்வ தோஷத்திலேயே லக்னத்துக்கு 12 கூடிய சந்திரன் 6ல் விபரீத யோகம் இதுலேயே இருக்குது.
இன்னொன்று லக்னத்துக்கு 7, 8, 9 யார்? பாக்யாதிபதி செவ்வாய் உச்சம் சந்திரமங்கல யோகமாக கொடுத்தது. இதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, கால சர்பதோஷம் எதுக்குமே இல்லை, வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டேன், இந்த அவன் ஜாதகம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பின்னால் ஒன்று சொல்கிறேன். ஒரு பாட்டி எங்கெல்லாம் கேட்டார் பாம்பேயில். அவர் இதுதான் சொன்னார். பாவம் சார், என் ஜாதகம் ஒரு இடத்துல எடுத்து போனேன், பார்த்த உடனே பையா கால சர்பதோஷம் இது பிறந்ததே தப்பு இந்த மாதிரி டைம்லலாம் அப்படின்ட்டாரு. வெறுத்து போச்சு சார் எனக்கு அப்படின்னார் அவர். ஏன்னா இதெல்லாம் உடனே செய்யாது, ஆக்ட் பண்ணாது. 35, 38 ஆகணும். அதுலேருந்து தான் பீக் வரும். படிப்படியாக எத்துன்னு வரும் நிதானமாக. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கால சர்பதோஷம் என்னடா செய்யும் அப்படின்னா, லேட் மேரேஜ், லேட்டாக ஏர்ன் பண்ணுறது, லேட்டாக ஸ்டடி ஆகுறது, நிதானமாக பொண்ணும் பொருளும் வர்றது, அதெல்லாம் கொடுக்கும். ஆனால் பல கோடி கொடுத்தாலும் மன நிம்மதி கொடுக்காது. கேரண்டியாக சொல்லுவேன். இவரே சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல, எவ்வளோ கடவுள் எனக்கு கொடுத்தான், ஆனால் எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்ட்டாரு. அதுதான் கால சர்பதோஷம். பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பாங்க, மன நிம்மதி இருக்காது. அம்பானி எவ்வளவோ செலவு பண்ணார் கோடி கணக்கில். அவருடைய மகன் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, வாழ்க்கை மலர் இல்லடா முள்ளுடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மனசாந்தி இருக்காது. பொண்ணும் பொருளும் ஆஸ்தியும் பாஸ்தியம் அமக்கலமாக இருக்கும், மன நிம்மதி கொடுக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு, இந்த ஜாதகம் இவர் எங்களை ஜாதகம் பார்த்தாரு ஆன்லைனில். அப்போ என்ன சொல்கிறாரு, சார் நான் 2 3 ஜோசியரை பார்த்தேன், 4 நாள் லாக்கி இல்லையா அவன் ஜாதகம், காலசர்ப தோஷம், ஓஹோன்னு வரமாட்டேன், வேஸ்ட்டு, ஏதோ இருப்பேன், ஏதோ சம்பாதிப்பேன், அவ்வளோதான், ஓஹோன்னு வருவேன், பொண்ணும் பொருளும் ஆஸ்தியம் பாஸ்தியம் சொத்து சுகம் கை நிறைய காசு அதெல்லாம் கனவு தான் அப்படின்றாரு. நான் என்ன முன்னுக்கு வருவேன்னா இல்லை இப்படியே தான் போவோமா என்ன கேட்டார். அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன், நல்லா பார்த்துக்கோங்க. ராகுக்கும் கேதுக்கும் மையத்தில் எல்லா கிரகம் போயாச்சு, நான் தான் சொல்லுவேன். இதுதான் காலசர்ப தோஷம். சரி, இந்த காலசர்ப தோஷமே யோகமாக கொடுக்குது சில கிரகங்கள். அது அங்கே அதை பார்க்கணும். பார்த்த உடனே கால சர்வதோஷம் சுகம் இல்லை, வேஸ்ட்டு, நீ பிறந்தது வேஸ்ட்டு, நீ முன்னுக்கு வர மாட்ட, ஏதோ வேலை செய்யுதுன்னு அப்படி காலத்தை கழிச்சிடு ஈஸியாக சொல்லிடலாம். அவன் வெயில் நிற்கிற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நைலில் உட்காந்து நின்றுக்கிற நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. இதை பாருங்க, நான் ஒரே வார்த்தை சொன்னப்போ அவருக்கு, ஐயா நீ கோட்டீஸ்வரன்டான்னு. உண்மையிலேயே சிரித்தான். எதில்? ஃபோனில். சார் என்ன சார் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க காலசர்ப தோஷம் ஓஹோன்னு ஒன்றும் வந்துட போகிறது இல்லை, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? என்னுடைய திருப்திக்கு நீங்கள் சொல்கிறீங்க சார், நல்லா தெரியுது எனக்கு. உனக்கு சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன்? உன் சொத்தில் பங்காக கேட்க போகிறேன். நீ வரப்போகிற பாரு, அப்புறம் சொல்லு அப்படின்னு. இதில் ஜாதகத்தில் ஏன் அப்படி சொன்னேன்னா, இது காலசர்ப தோஷன்ட்டார் அந்த ஜோஷர். இருக்கட்டும். இப்போ அவருக்கு நடக்கிறது சுக்கிரதசை. நல்லா யோசனை பண்ணுங்க, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் பிரமாதமாக ஆட்சி, லக்னத்துக்கு பாக்யாதிபதி குரு சந்திரனோட உச்சம். என்ன இருக்கு? கஜகேசரி யோகம். சூப்பர். இந்த பாயிண்ட் இங்கே ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 10, 11 கூடியவன். இதே தான் சொல்லுவேன், நில விளைவு யோகம். ஒரே வார்த்தை சொன்னேன், ஒன்றுமே செய்யாதையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இறங்கு, இல்லை ஜவுளி வியாபாரம் ஏதாவது பண்ணு, 2ல் ஏதாவது ஒன்று சின்னதாக ஆரம்பி, அதுக்கப்புறம் பாருன்னு. ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கிறாரு. சொல்கிறாரு, ஐயா பிரமாதமாக இருக்கிறேன், நல்லா சம்பாதிச்சிட்டேன், சம்பாதிச்சிக்கினா இருக்கிறேன், சொந்தமாக வீடெல்லாம் இருக்குது. அந்த ஜோஷை சொன்னப்போ வெறுத்து போனேன், பிறந்ததே வேஸ்ட்டு, தண்டம், எதுக்குமே லாக்கி இல்லை, ஈஸியாக சொல்லிடுறாங்க, மன வேதனை ஆயிடுச்சு எனக்கு சொன்னார். சும்மா இல்லை.
அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு 2 கூடிய தனாதிபதி சூரியன் லாபத்தில், அதையும் கவனிங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இது காலசர்ப யோகம், காலசர்ப தோஷம், ஒன்றும் சரி இருக்காது, காலாஸ்திரியில் பண்ணுங்க, இல்லை அங்கே போய் ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லி அங்கே பரிகாரம் பண்ணுங்க. கடவுளுக்கு பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதுக்குமே இல்லை சொல்லிட்ட உடனே அவன் மனசு உடையும். ஒருத்தன் உடம்பு சரியில்லை, பத்துக்குன்னு இருக்கிறான், நம்ம பார்க்க போகிறோம், ஏன் தெரியா ஒன்றுமே இல்லை, சும்மானா பத்துக்குன்னு, என்ன ஆயிடுச்சு உனக்கு, ஒன்றே இல்லை அப்படின்னா தைரியமாக சிரிச்சின்னு இருந்துப்பான். ஆனால் பாய் என்னடா காலெலாம் வீங்கிருக்குது அப்படின்னா 7 நாளோடு எழுந்துக்க மாட்டாங்க, பயமே சாவடிக்கும். அந்த மாதிரி காலசர்வ தோஷமாக இருந்தாலும் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுதான் முக்கியமானது. நம்மளுக்கு ஏதாவது யோக கிரகம் இருக்கா, இல்லை அந்த யோக நேரம் வருதா, அந்த திசை கொடுக்குதா பார்க்குறப்போ வந்ததுன்னா தேடின்னு வரும் லட்சுமி கதவை தட்டும், கோடி கோடியாக கொடுக்கும். அதுதான் பாசிட்டிவாக நான் சொல்கிறது. என் ஜென்மத்துக்கு நெகட்டிவ் போக மாட்டேன். ஏன்னா ஒரு மந்திரம் சொல்ல சொல்ல பவர். அந்த மாதிரி வரோன்னா கண்டிப்பாக வரும். எங்கே வரப்போகுது அப்படின்னா வேவரிங்காகவும் போயிடும். அதனால் இது பாருங்க, இதே காலசர்ப தோஷம் இன்றைக்கி அவர் அங்கே பிரமாதமாக இருக்கிறார். ஆமாம். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, பக்தி பிளானட் நேயர்களே, காலசர்ப தோஷம் அது இதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் மிஸ்டேக்கு, தப்பு என்னென்னா, சொத்து சோகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் உண்டு, ஆனால் மனசு மட்டும் ஏதோ வேவரிங் நிம்மதி இருக்காது. ஆமாம், என்னையா சுகம் எல்லாம் இருக்குதுன்னு சரியில்லை, அதை தான் சொல்லுவாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது. அதுதான். ஏன்னா இந்த சனி கேது அதுக்குள்ளேயே எல்லாம் அடப்பட்டதுனால மனவேதனை இருக்க தான் செய்யும். கவலையே படாதீங்க. பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் பாயணுவான். கையில் பணம் இருக்குல்ல, மன நிம்மதி நீங்கள் தேடிக்கலாம், நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம், யோகா பண்ணலாம், கோயில் குளம் போகலாம், தர்மதானியம் கொடுக்கலாம், நல்ல விதமாக வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதை விட்டுட்டு என் ஜாதகம் சரியில்லை, ஜோசப் சொன்னார், ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப், காலசர்ப தோஷம் காலசர்ப யோகமாக மாறிடும். எப்போ? அது ஏஜ் ஆஃப் 38 35லேருந்து நான் கேரண்டி சொல்லுவேன், நிச்சயமாக பெருத்த கோட்டீஸ்வரனா வாழ்க்கையில் வருவீங்கன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.